என் செல்ல பிள்ளையே, இப்போது இந்த வீடியோவை பார்க்கிறாய் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏனெனில் உன் மனதில் ஒரு கேள்வி இருக்கிறது. என் வாழ்க்கை எப்போது மாறும்? நீ பல நாட்களாக போராடி கொண்டிருக்கலாம். பிரச்சனை முடிவே இல்லாத மாதிரி தோன்றலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வை. நீ இருக்கும் இந்த நிலை நிரந்தரமில்லை. நீ இப்போது மிகவும் சோர்வாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் மனதில் பல கேள்விகள் இருக்கிறது. ஏன் இந்த பிரச்சனை? எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று நீ எண்ணுகிறாய். ஆனால் நினைவில் வை, நான் உன்னை ஒருபோதும் மறந்துவிடவில்லை. நீ தனியாக இந்த போராட்டத்தை சந்திக்கவில்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ இரவில் அமைதியாக அழும் கண்ணீரையும் நான் பார்க்கிறேன். நீ யாரிடமும் சொல்லாமல் மனதில் வைத்திருக்கும் வலியையும் நான் அறிவேன். அதனால் நான் இன்று உனக்கு சொல்லுகிறேன், பயப்படாதே. இந்த பிரச்சனை உன்னை அழிக்க வரவில்லை. இது ஒரு காலம் மட்டும்தான். ஒரு நாள் இந்த நிலை மாறும். நீ இப்போது பார்க்காத கதவை நான் திறக்கப் போகிறேன். நீ இழந்ததை விட நான் உனக்கு கொடுக்க போகும் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். ஆகையால் நம்பிக்கை விடாதே. நான் அமைதியாக இருப்பது போல தோன்றலாம், ஆனால் நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பாய். நீ இப்போது கடந்து செல்லும் இந்த பாதை ஒரு நாள் ஒரு சாட்சியாக மாறும். நீ இட்டு கண்ணீர் விட்ட இடத்தில் நாளை சந்தோஷமாய் நிற்பாய். நீ இன்று பயப்படுகிற இடத்தில் நாளை தைரியமாக பேசப் போகிறாய். ஆகையால் என் பிள்ளையே, உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள். நான் உன்னை பிடித்து நடத்துகிறேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் பிரச்சனை மாறும். உன் வாழ்க்கை மாறும். நான் உனக்காக பெரிய காரியம் செய்ய போகிறேன். நீ இப்போது அமைதியாக இருந்தாலும் உன் மனதில் நடக்கும் போராட்டத்தை நான் அறிவேன். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். அதனால் நீ மனதில் நினைக்கிறாய், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், நான் உன் வாழ்க்கையை சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். நீ பார்க்கும் தோல்வி என் பார்வையில் தோல்வி அல்ல. அது ஒரு புதிய பாதைக்கு நான் அழைத்து செல்லும் நேரம். சில நேரங்களில் நான் ஒரு கதவை மூடுவேன், ஏனெனில் அதைவிட நல்ல கதவை நான் உனக்காக திறக்கப் போகிறேன். நீ இப்போது புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்த்து எல்லாம் ஏன் நடந்தது என்று புரிந்து கொள்வாய். நான் என் எதிர்காலத்தை அழகாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையிலும் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை கீழே தள்ள அல்ல, உன்னை உயர்த்ததான். நீ இன்று அனுபவிக்கும் இந்த நேரம் ஒரு நாள் உன் சாட்சியாக மாறும். பலர் உன் கதவை கேட்டு நம்பிக்கை பெறப்போகிறார்கள். அதனால் இப்போது மனம் உடையாதே. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கிறேன். நீ சோர்வாக இருந்தாலும் நான் உன்னை பிடித்து நிறுத்துவேன். நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். ஏனெனில் நான் ஆரம்பித்த நல்ல காரியத்தை நான் முடிக்காமல் விடமாட்டேன். உன் முடிவு அல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வரப்போகிறது. புதிய ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. நல்ல நாட்கள் உன்னை தேடி வரப்போகிறது. இன்று நீ
எதிர்கொள்ளும் பிரச்சனை மிகவும் பெரியதாக தோன்றலாம். நீ முயற்சி செய்தும் மாற்றம் தெரியாமல் இருக்கலாம். சில நேரங்களில் என் வாழ்க்கை ஏன் இப்படி என்று மனதில் கேள்வி எழலாம். ஆனால் இன்று ஒரு வாக்குத்தத்தத்தை நினைவில் வை. தேவன் உன் வாழ்க்கையை விட்டு விலகியவர் அல்ல. அது உன் ஒவ்வொரு அடியையும் கவனித்து கொண்டிருக்கிறான். நீ பல நேரங்களில் பல கதவுகள் மூடப்பட்டதை பார்த்திருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு கதவை மூடும்போது அதற்கு பதிலாக இன்னும் நல்ல கதவை திறப்பார். நீ இப்போது புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் காலம் கடந்த பிறகே அந்த மாற்றம் ஏன் வந்தது என்று நீ புரிந்து கொள்வாய். நீ இழந்ததை நினைத்து மனம் உடையாதே. ஏனெனில் தேவன் உனக்காக வைத்திருப்பது நீ இழந்ததை விட பெரியது. நீ இன்றே காத்திருக்கிறாய். ஆனால் அந்த காத்திருப்பு வீணாக போகவில்லை. தேவன் சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் பதிலை தருகிறார். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஒரு உண்மையை சொல்லப் போகிறாய். தேவன் எனக்காக எல்லாவற்றையும் சரியாக செய்தார். அதனால் இப்போது மனம் உடையாதே. நம்பிக்கையை பிடித்துக்கொள். தேவனை நம்புவதை நிறுத்தாதே. நினைவில் வை, இன்று இருக்கும் பிரச்சனை நாளை இருக்கும் ஆசீர்வாதத்திற்கு ஒரு வழியாக மாறும். வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்பிக்கையை பிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். நாம் ஜெபிக்கிறோம், நாம் காத்திருக்கிறோம், ஆனால் பதில் தாமதமாகிறது. அப்போது மனதில் சந்தேகம் வர ஆரம்பிக்கும். என் ஜெபம் கேட்கப்படுகிறதா? என் வாழ்க்கை மாறுமா என்று எண்ணலாம். ஆனால் உண்மையான நம்பிக்கை என்ன தெரியுமா? நாம் பார்க்காத நேரத்தில் தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்புவதுதான் விசுவாசம். கடலில் ஒரு கப்பல் பயணம் செய்யும்போது அதன் முன் இருக்கும் முழு பாதையை அவன் பார்க்க முடியாது. ஆனால் அவன் முன்னே செல்கிறான், ஏனெனில் அவனுக்கு திசை தெரியும். அதே மாதிரி விசுவாசம் என்பது எல்லாவற்றையும் பார்க்க முடியாவிட்டாலும் தேவன் நம்மை சரியான பாதையில் நடத்துவார் என்று நம்புவது. நீ இன்று சந்திக்கும் இந்த பிரச்சனை உன் நம்பிக்கையை சோதிக்கலாம். ஆனால் நினைவில் வை, பிரச்சனை பெரிதாக இருக்கலாம், ஆனால் தேவன் அதைவிட பெரியவர். நீ இப்போது காத்திருக்கிறாய், ஆனால் அந்த காத்திருப்பு கூட தேவன் உன்னை வலிமையானவராக மாற்றுகிறார். ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்த்து ஒரு உண்மையை உணர்வாய். நான் விட்டுவிட நினைத்த நேரத்தில் கூட தேவன் என்னை பிடித்து நடத்தினார். அதனால் இப்போது மனம் உடையாதே. நம்பிக்கையை பிடித்துக்கொள். ஜெபத்தை தொடர்ந்து கொள். ஏனெனில் விசுவாசம் இருக்கும் இடத்தில் அற்புதம் நடக்கும். நம்பிக்கை இருந்தால் தேவன் உன் வாழ்க்கையில் அசாத்தியத்தை கூட சாத்தியமாக. ஜெபம். அன்புள்ள பரலோக தந்தையே, இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மனிதரையும் உங்கள் முன்னிலையில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, அவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு சுமையையும் நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் மனதில் இருக்கும் பயத்தையும் அவர்கள் அனுபவிக்கும் கஷ்டத்தையும் நீங்கள் பார்க்கிற தேவன். கர்த்தாவே, இப்போது அவர்களின் மனதில் அமைதியை கொடுங்கள். சோர்வாக இருக்கும் அவர்களுக்கு புதிய தைரியத்தை கொடுங்கள். நம்பிக்கை குறைந்து இருக்கும் அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுங்கள். கர்த்தாவே, அவர்கள் காத்திருக்கும் பதில்களை உங்கள் சரியான நேரத்தில் கொடுங்கள். மூடிய கதவுகள் திறக்கட்டும். தெரியாத பாதைகள் தெளிவாகட்டும். அவர்கள் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும்.
அவர்களின் குடும்பத்தில் ஆசிர்வாதம் பெருகட்டும். பயம் இருந்த இடத்தில் நம்பிக்கை வரட்டும். கண்ணீர் இருந்த இடத்தில் மகிழ்ச்சி வரட்டும். கர்த்தாவே, இன்று முதல் அவர்களின் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் உண்டாகட்டும். அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையையும் உங்கள் கிருபையால் ஜெயிக்கட்டும். அவர்களின் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் வரட்டும். அவர்கள் காத்திருக்கும் அந்த அற்புதத்தை உங்கள் வலிமையால் காணட்டும். இன்று முதல் அவர்களின் மனதில் நம்பிக்கை அதிகமாகட்டும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். என் வாழ்க்கை தேவனின் கையில் இருக்கிறது. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் இன்று பயப்பட மாட்டேன். ஏனெனில் தேவன் என்னுடன் இருக்கிறார். என் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் தேவனுடைய வல்லமையால் மாறப்போகிறது. நான் சோர்வாக இருந்தாலும் தேவன் எனக்கு புதிய வலிமையை தருகிறார். இன்று நான் அறிவிக்கிறேன், என் வீட்டில் அமைதி இருக்கும். என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். என் பாதையில் திறக்கப்படாத கதவுகள் இன்றிலிருந்து திறக்கப்படும். நான் காத்திருக்கும் பதில்கள் சரியான நேரத்தில் என் வாழ்க்கையில் வரும். நான் தனியாக இல்லை. தேவன் என்னை நடத்துகிறார். என் வாழ்க்கையில் இருந்த பயம் இன்றையிலிருந்து நம்பிக்கையாக மாறுகிறது. என் கண்ணீர் சந்தோஷமாக மாறும். என் தோல்விகள் வெற்றியாக மாறும். நான் இட்டு நம்பிக்கையுடன் அறிவிக்கிறேன், தேவன் என் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கப் போகிறார். நல்ல வாய்ப்புகள் என் வாழ்க்கையில் வரப்போகிறது. என் நாட்கள் நாளுக்குள் நாள் நல்லதாக மாறப்போகிறது. நான் நம்புகிறேன், தேவன் எனக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதனால் இன்று நான் தைரியமாக அறிவிக்கிறேன், என் வாழ்க்கை மாறும். என் பிரச்சனை மாறும். தேவன் எனக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த வீடியோவை உங்கள் மனதை தொட்டிருந்தால் 1 நிமிடம் எடுத்துக்கொண்டு கமெண்டில் ஆமேன் என்று எழுதுங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் ஜெபிக்கலாம். இந்த செய்தி உனக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏனெனில் ஒவ்வொருவருக்கு இந்த செய்தி இன்று மிகவும் தேவையாக இருக்கலாம். இன்னும் இப்படிப்பட்ட நம்பிக்கை தரும் தேவ வார்த்தைகள், ஜெபம், வாக்குத்தத்தம் வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உன் வாழ்க்கைக்கான